இந்த தியானத்தை கடைபிடிப்பதில் எப்பொழுதுமே நாம் சில நுணுக்கமான விஷயங்களை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், நுண்ணிய நிலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உபதேசம் என்பது பொதுவாக எல்லோருக்கும் சேர்த்து பல பல உணர்வுகளை கலந்துதான் கொடுக்கக்கூடிய நிலைகளாக ஞானகுரு நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் மீது மோதும் உணர்வுகள் எப்படியெல்லாம் திசை மாறுமோ, நினைவுகள் மாறுமோ, அதற்கெல்லாம் இணை சேர்த்துதான் உபதேசங்களை கருத்துக்களாக மூலக்கூறுகளாக பிரித்து கொடுப்பார். ஆக நாம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லும் நிலையாக நாம் ஆசைப்பட்டுத்தான் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லது வெறுமன ஆசையோடு நின்று விடக்கூடாது. அதைத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுத்து, உதாரணமாக எனது எண்ணத்தில் நான் அதீதமாக அந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஆசை ஒன்றை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று வைத்து கொண்டால், அதையே குறிக்கோளாக வைத்து அந்த ஆசையிலே அதை பெறுவேன், அதை நிச்சயம் பெறுவேன் என்று எண்ணம் கொண்டாலும் அந்த ஆசை ஒன்றுதான் மிஞ்சுகிறது. இப்படி சொன்னால் நமக்கு புரியாது. ஆனாலும் இதில் விளக்க உரை என்ன என்றால், ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆசை நல்ல ஆசைதான். ஆனால் அந்த ஆசையை நாம் செயல் வடிவுக்கு, வளர்ச்சி பெறும் நிலைக்கு, அதை செயலாக்கும் நிலைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா, அதை செயல்படுத்த வேண்டும் அல்லவா, அந்த முறைகளை கையாள வேண்டும் அல்லவா. அதை நாம் எண்ணவில்லை, அதை சிந்தித்து பார்க்கவில்லை, அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த ஆசை மட்டும்தான் மிஞ்சும். அதை அடையும் மார்க்கங்கள் அங்கே தடையாகி விடுகின்றது என்றால் அதைத்தான் சித்திரை. ஏனென்றால் நாம் எண்ணியது அதை பெற வேண்டும் என்று அதில் ஆர்வங்கள் இருந்தாலும் நினைவு அதிலே தான் இருக்கின்றது தவிர அந்த சக்தியை எந்த வழியிலே பெற முடியும் என்பதை குரு காட்டிய நிலைகளை அதை நாம் கடைபிடிக்க அதை இழந்து விட்டால் அதை நாம் பெறுவது மிக கடினமாகிவிடுகின்றது. என்றால் இதுதான் தியானத்தை செய்வது பெரிய விஷயம் அல்ல. தியானத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையை நாம் செவ்வன செயலுக்கு கொண்டு வர வேண்டும், அது முக்கியமானது. என்றால் தியானம் என்பது பொதுவாக ஒன்றையே நல்லதையே நினைத்து நமக்குள் சேர்ப்பிப்பதுதான். ஆனால் குரு வழியில் அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா. அது ஒவ்வொரு மனிதனிடமும் எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றது, வளர்கின்றது, அதில் எத்தனையோ விலகவும் செய்கின்றது. ஆனால் ஆசைப்பட்டபடிதான் வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவருடைய எண்ணத்திற்குள் அவரின் வாழ்க்கைக்கு இடையூறாக எத்தனையோ வருகிறதான் சித்திரை. இப்பொழுது நேராக நாம் வழக்கமான பாதையில் தான் எத்தனையோ நாள் சென்றிருக்கின்றோம் என்று செல்கின்றோம். அது வழக்கமான பாதை தான். இருந்தாலும் அங்கே போகும் பாதையிலே ஏதோ ஒரு பள்ளத்தை நாம் அறியாதபடி தோண்டி இருக்கின்றார்கள். அதை நாம் வழக்கமான பாதை என்று நினைத்து கொண்டு சாதாரணமாக சென்றால் அதற்குள் விழுந்து விடுவோம். அது வழக்கமான பாதை தான். ஆனாலும் அதற்கு இடைமறித்து எத்தனை நிலைகள் நம்மை அறியாது வரும். அதான் சித்திரை. சிறு சிறு திரைகளாக நாம் எண்ணக்கூடிய ஆசையை அதை செயலாக்கக்கூடிய நிலைகளுக்கு பக்கத்தில் என்ன வருகின்றது, அதனுடைய நிலைகள் நாம் சிந்தித்தோம் என்றால் தெளிந்து கொள்ளலாம். அப்படி சிந்தனையற்ற நிலைகளாக போய்விட்டால் அந்த சிறு சிறு திரைகள் அதை மறைத்து விடுகின்றது. அந்த மறைத்திடும் நிலை வரும் பொழுது ஆசை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் அந்த நல்ல நிலைகளை மறைத்து விடுகின்றது. அதைத்தான் குருநாதர் சித்திரை, இத்தகைய இடைமறிக்கும் தீமைகளை, சிறு திரைகளை அதை அகற்ற வேண்டும் என்று உணர்த்தினார். என்ன இதற்கு இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று, நல்ல லாபம் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அந்த ஆசையில் தான் நாம் வியாபாரத்தையும் ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கால பருவங்கள் தெரியாதபடி வியாபாரம் செய்தால் என்ன ஆகிவிடும்? வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே காலத்தை அறியாதபடி, அதாவது இந்த காலகட்டத்தில் இன்னென்ன பொருள்கள் தான் விற்கும், இன்னென்ன பொருள்கள் தான் மக்கள் தேடி வந்து வாங்குவார்கள் என்று அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி வைக்காதபடி நாம் சீரற்ற நிலையில் கொண்டு காலத்தை அறியாத சில பொருள்களை வாங்கி வைத்து விட்டால் வியாபாரம் ஆவதில்லை. ஆனால் லாபம் வர வேண்டும் என்று விரும்பிய நிலையில் வியாபாரம் நடக்கவில்லை என்றால் அந்த ஆசைப்பட்ட நிலைகளை இது குறுக்கே இடைமறித்து மறைத்து விடுகின்றது. சித்திரையாக இதுவே நாம் விட்டுவிட்டால் பெரும் திரையாக நாம் வியாபாரம் ஆரம்பித்த நோக்கத்தை தடை செய்து. இப்படித்தான் நாம் எடுத்துக்கொண்ட ஆசையின் உணர்வு அதை காக்கக்கூடிய நிலையை இழந்து நாம் போகும் பாதையை நல்லதைத்தான் எண்ணுகின்றோம், அதை தடைப்படுத்தும் நிலையாக. என்ன தியானத்தில் இதையெல்லாம் எத்தனை பேருக்கு உடலிலே நோய் இருக்கலாம், மனதிலே குழப்பங்கள் இருக்கலாம், குடும்பத்திலே சிக்கல்கள் இருக்கலாம், தொழிலிலே பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் சிக்கல் இருக்கலாம், குழந்தைகளுக்குள் அவர் சொன்னபடி கேட்கவில்லை என்று எப்படி எத்தனையோ நிலைகள் நாம் போகும் பாதையில்
சிறு சிறு திரைகளாக அது தடைப்படுத்தும் நிலையும் வருகின்றது. ஆனால் நாம் அதை பெற வேண்டும், தியானத்தில் வளர்ச்சி பெற வேண்டும், இதை இப்படி சாதிக்க வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகளை கொண்டு சென்றாலும் எதிர்வரும் இதுபோன்ற தடைப்படுத்தும் நிலைகளை அகற்ற தெரியவில்லை அல்லது அதை விளக்கக்கூடிய மார்க்கங்கள் நாம் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் போகும் பாதையினுடைய நிலைகளை சோர்வடைய செய்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் இழக்கச் செய்துவிடும். ஆக இதெல்லாம் சந்தர்ப்பங்கள் தான். அதுதான் குருநாதர் இங்கே சந்தர்ப்பத்தால் நாம் எடுக்கும் எத்தனையோ உணர்வுகள் சித்திரையாக நம்மை மறைத்து கொண்டே வருகின்றது. இதை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்திலே அவர்கள் செயல் கொண்டு அவர்கள் வாழ்க்கை வழிநடத்தி வந்தாலும் அவருடைய சந்தர்ப்பம், அவருடைய சூழ்நிலை, அங்கிருக்கும் நிலைகளை நீ அவருக்கு தெளிவாக்கு, இருளை போக்கி பொருள்காணும் உணர்வினை நீ அவர்களுக்கு தெரியப்படுத்து, அந்த அருள் உணர்வுகளை அவர்களுக்குள் எப்படி விளைய வைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்து. இப்படி நீ செய்தால் உனக்குள் இருக்கும் நிலைகளை உன்னில் நீ தெரிந்திடும் நிலையில் நீ பெறுவாய் என்று மாமகர்ஷி ஈஸ்வர எனக்கு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார். ஆக மற்றவர்களுக்கு அந்த அருள் உணர்வுகளை பெருக்கிடும் நிலையாக, அவர்களை தெளிவுபடுத்தும் நிலையாக, அவர்களை இருளை போக்கும் உணர்வுகளாக அந்த சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தினால் உனக்குள் தெளிந்த நிலையில் வரும் என்று சொன்னார். அது கேட்போர் உணர்வுகளில் அவிஞானத்தை பதிவு செய், மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை ஊட்டு, ஆழமாக அவர்களுக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவு கொண்டு வரும்படி செய். இதை செய்தால் அங்கே மறைத்து நிற்கும் சித்திரைகள் அகற்றப்படுகின்றது. அவர்களே அதை நீக்கிடும் ஆற்றல் பெறுகின்றார்கள். அவர்கள் உணர்வு ஒளிபெறும் தன்மையாக வளர்ச்சி பெறுகின்றது. ஆக சித்திரை அங்கே நீங்கி சித்திரை கனியாக முழுமை பெறும் நிலையாக, இருளை அகற்றி பொருள் காணும் நிலைகளாக, கனி என்ற நிலையில் தன் வித்தை உருவாக்கும் நிலையாக, தன் இனத்தை பெருக்கும் நிலையாக, ஞானத்தின் வழித்தொடரில் மெய்ஞானிகள் காட்டிய வழியில் அருள்வாழ்க்கையாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற நிலைகளை, அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலைகளை நீ வளர்க்கும் பொழுது நீ அந்த வாழும் சக்தி பெறுகின்றாய். ஆக மற்றவரை வாழ்த்திடும் நிலைகள் உனக்குள், அது வாழ்த்திடும் சக்தியாக உனக்குள் பெருகி உன்னை அறியாத இருளை நீக்கிடும் நிலையை நீ பெறுகின்றாய். ஆக வளர்ச்சி என்ற நிலையில் நாம் பொருளை காணும் நிலைக்கு, இருளை அகற்றிடும் நிலைக்கு, வரக்கூடிய சித்திரைகளை சிறுதிரைகளை அகற்றிடும் நிலைக்கு நம்முடைய செயலாக்கங்கள் என்றால் ஆசை ஒன்று மட்டும் வைத்து கொண்டால் பத்தாது. அதை செயல்படுத்தி வரும் தடைகளை அல்லது வரும் தடங்கல்களை அதிலிருந்து விலகிடும் நிலையாக நாம் செயலாக்கங்கள் கொண்டு வர வேண்டும். அதைத்தான் இந்த உபதேசத்தை நமக்கு தெளிவாக்கி இந்த ஞான வழியிலே நாம் தொடர்ந்து முன்னேற்றத்தில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும், அதை கடைபிடித்தால்தான் நாம் எண்ணியது அது செயலாகும் என்பதையும் இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள்.